ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு கற்றுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து காரை பழுது பார்த்ததுக்கு மெக்கானிக் பணம் கேட்டார் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்டு ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், வாட்ச் ரெகுலர்லி. ஓகே, சரி பண்ணாங்களா? இப்போது காரை பழுது பார்ப்பதற்கு மெக்கானிக் பணம் கேட்டார் இப்படின்ற ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்து அதை எப்படி ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே ப்ரெசன்ட் சார்ட் வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னே. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, புரியுது? அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி போலாங்களா? காரை பழுது பார்த்ததுக்கு மெக்கானிக் பணம் கேட்டார். இப்போ வழக்கம் போல் சப்ஜெக்ட் எதுங்க? சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்? வெர்பு கண்டுபிடிக்கணுங்க. ஒரு சென்டென்ஸில் கடைசியில் இருக்கிற வார்த்தை தான் வெர்பு. இல்லை கடைசியில் இருக்கிற வார்த்தை என்னதுங்க? கேட்டார், அதான் வெர்பு. அந்த கேட்குற செயல் யார் செஞ்சதுங்க? வெர்பை பார்த்து அந்த செயலை செஞ்சது யார் அல்லது எதுன்னு கேட்கணும். கேட்டார்ன்ற வெர்பை வினைய சொல்ல ஆக்ஷனை பண்ணது யாருங்க? மெக்கானிக். அப்போ மெக்கானிக் தான் சப்ஜெக்ட்டுங்க. மெக்கானிக்கு எழுதிக்கிறீங்க. வெர்பு சப்ஜெக்ட் போட்டோன்னு வெர்பு கேட்டார்னு இருக்குதுங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸு ஆஸ்க்டுன்னு போட்டுக்கிறீங்க. எதை கேட்டார்? வெர்பு போட்டோடனே எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுதுன்ற 4 கேள்வி கேட்கணுங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து 2 கேள்வி தான் வருதுங்க. அதனால் நான் 2 மட்டும் வெர்பு கடத்தி எதையும் ப்ளஸ் என்னு போட்டிருக்கிறேன். மீதி இருக்கிறத எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கிறேன். இதை வந்து 2 ஃபார்முலா பயன்படுத்தி எழுதுறாங்க. 2 + V3 மாடலை பயன்படுத்தி இந்த தமிழ் சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் எழுதலாம். ஃபார் ப்ளஸ் கேவிங் ப்ளஸ் V3 இந்த மாடலை யூஸ் பண்ணி இந்த தமிழ் சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 + V3 மாடலை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. த மெக்கானிக் சப்ஜெக்ட்டுங்க. ஆஸ்க்டு வெர்பு. எதை கேட்டார்? மணி. ஏன் கேட்டார்? பழுது பார்த்ததுக்கு. அந்த பழுது பார்த்ததுக்கு அதில் வெர்பு என்னதுங்க? ரிப்பேர். அதுதான் வந்து நம்ம V3 மாற்றிக்கணும். ரிப்பேர்டுன்னு போட்டுக்கிறோம். 2 பாஸ்ட் டென்ஸுக்காக அந்த 2 வருது. ரிப்பேர்டுன்றது அந்த பழுது பார்ப்ப வெர்பில் வந்துருக்குது இல்லைங்களா, அதை வந்து V3 மாற்றிக்கிறோம். அப்போ 2 V3 வந்து போட்டுக்கிறோங்க. அந்த 2 V3க்கு ஆப்ஜெக்டாக அந்த காருன்ற ஒரு நவுன் வருதுங்க. அப்போது இந்த ஃபைனலாக உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் வரும்? இந்த மெக்கானிக் ஆஸ்க்டு மணி 2 ரிப்பேர்டு தான் கார்னு வரும். தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதும்போது. சரி, 2வது ஃபார்முலா படி பார்க்கலாம் வாங்க. சப்ஜெக்ட் யாருங்க? மெக்கானிக் போட்டிங்க. வெர்பு ஆஸ்க்டு கேட்டார். எதை கேட்டார்? பணத்தை கேட்டார், மணி போட்டிங்க. இப்போது இந்த காரை பழுது பார்ப்பதற்கு அதை வந்து பார் ப்ளஸ் ஹேவிங் ப்ளஸ் V3 அந்த பிரேஸ் ஃபார்ம் வடிவில் மாற்றணும். ஃபஸ்ட்டு பார் போட்டுங்க, ஹேவிங் போட்டுக்கிறீங்க. வெர்பு என்னது? பழுது பார். அது கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க. பழுது பார் என்னது? ரிப்பேர். அது கூட ஐஎன்ஜி இல்லை, சாரி, அதனுடைய V3 ஃபார்ம். பார் போட்டு ஹேவிங் போட்டு V3 போட்டுக்கு. ரிப்பேருக்கு V3 ரிப்பேர்டு. அதான் சொல்கிறேன். இந்த மெக்கானிக் ஆஸ்க்டு மணி ஃபார் ஹேவிங் ரிப்பேர்டுன்னு வரும். இந்த ஃபார் ஹேவிங் ரிப்பேர்டு ஒரு வெர்புலேருந்து வந்ததுனால அதை பார்த்து எதைன்னு கேட்குறீங்க, அதுக்கு வர பதிலாக கடைசியில் போட்டுக்கிறீங்க. இதே கார்னு வருது. அப்போ புரிஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸு. காரை பழுது பார்ப்பதற்கு மெக்கானிக் பணம் கேட்டார். இதில் 2 V3 மாடலில் வச்சு எழுதுனா எப்படி எழுதலாம்? ஃபார் ஹேவிங் V3 மாடல் வச்சுனா எப்படி எழுதலாம்? இப்படி 2 மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதை நான் சொன்னால் ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். 2 மாடலில் எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. சரி போலாங்களா?